அப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் இந்த பெற்றோருக்கு இப்போ முடியலை. பெற்றோருக்கு என்ன செய்யலை, முந்தி மாதிரி உழைக்க முடியலை, சம்பாதிக்க முடியலை. சம்பாதிக்க முடிஞ்சால் அவங்களே அதை பார்த்துக்கொள்வார்கள். அப்போ தள்ளாத வயசு ஆகும் பொழுது அவங்கள யார் கவனிக்கிறது? அதான் கேள்வி. கவனிக்கிற பெற்றோர்களை கவனித்தல் என்பதை பொறுத்த வரைக்கும் ஆம்பளை தான் பெற்றோரை கவனிக்கணும், பொம்பளைக்கு பெற்றோரை கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கும்போது அப்படி நினச்சால் சரி, கூடுதல் தகுதி உள்ளவன் இருக்கிறான், அவன் 2 மடங்கு சொத்து வாங்குவான்ல, அதனால் அவன் கவனிக்கட்டும்னு விட்டுடலாம். ஆம்பளை பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க, அப்போ என்ன வருதுன்னு கேட்டால் பொம்பளை பிள்ளை கவனிக்கணுமாங்கிற ஒரு அடிப்படையில் கேட்குறீங்க. அப்போ ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் 2 பேரும் அவங்க தானே பெற்றாங்க. பெற்றோர் என்கிற ஒரு அந்த சுமையை சுமந்தார்களே, ஆம்பளை பிள்ளைக்கு அந்த சுமையை தான் அவங்க சுமக்கிறாங்க, பொம்பளை பிள்ளையை பெற்றவர்களும் அதே சுமையை தான் சுமக்கிறார்கள். அப்போ பெற்றோர் கவனியுங்கள் என்ற அந்த கட்டளை ஆண்களே உங்கள் பெற்றோரை கவனியுங்கள் அப்படி குரானில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? குரானில் சொல்லப்படுற எல்லா இடமுமே எப்படி வரும்னு கேட்டால், அல்லாவுக்கு அல்லாஹ் வணங்குங்க, அல்லாவுக்கு இணை கற்பிக்காதீர்கள், பெற்றோரை நல்லபடியாக நடத்துங்கள்னு சேர்ந்து வருது. அப்போ இணை கற்பிக்காதீர்கள் என்பது யாருக்குரிய கட்டளை? ஆம்பளைக்குள்ள மட்டும் கட்டளையா, பொம்பளைக்கும் சேர்த்தா? அல்லாவுக்கு இணை கற்பிக்காதீர்கள்னு சொல்லிவிட்டு பெற்றோரை கவனியுங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாவுக்கு இணை கற்பித்தல் என்பதில் யாரெல்லாம் வருவா? ஆண்களும் வருவாங்க, பெண்களும் வருவாங்க. பெண்களும் இணை கற்பிக்கக்கூடாது, ஆண்கள் இணை கற்பிக்கக்கூடாது. அது மாதிரி தான் பெற்றோரை கவனித்தல் என்பதிலையும் ஆண்களும் வருவார்கள், பெண்களும் வருவார்கள். 2 பேரும் என்ன செய்யணும்? பெற்றோரை கவனிக்கணும். அபுதுல்லா, அல்லாவை வணங்குங்கள், ஒலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள், ஒபில் வாலிதானி ஹசானா, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி 4:36 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6:151 வசனத்தில் சொல்லும் பொழுது பொதுவாக பெற்றோர் தான் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? குல் தால வத்துல்மா ஹர்ரமா அலைக்கும் ரப்புக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு ஹராமாக்குனதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டு அல்லாஹ் சொல்கிறான். அல்லா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு அல்லாவுக்கு எதையும் இணை கற்பிக்காதீங்க, ஒபில் வாலிதன் எஹசானா, பெற்றோருக்கு நல்லபடியாக நடங்க அப்படிங்கிற ஒரு கட்டளை அப்படி நடக்காட்டி ஹராம், அது குற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 6:151 வசனத்தில் சொல்லும் பொழுது அதில் ஷிர்க்கோட சேர்த்தது வருது. இணை கற்பித்தல் எப்படி ஆணும் பெண்ணுக்கு 2 பேருக்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அது மாதிரி தான் பெற்றோரை கவனித்தல் என்ற கடமையும் ஆணுக்கு உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. அப்படி தான் சுமத்தப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி 17-24 வசனத்தில் ஓ கலா ரப்புக்க, உமது இறைவன் தீர்ப்பளிக்கிறான், முடிவு செய்து விட்டான், கட்டளை இடுகிறான், அல்லா தாபுது இல்லா ஐயாகு, அவனை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது, ஒபில் வாலிதன் எஹசானா, பெற்றோரை நல்லபடியாக நடத்துங்கள் என்று இறைவன் கட்டளை இடுகிறான். இது இணை கற்பிக்காதீர்கள்னு சொல்லிவிட்டு அடுத்து பெற்றோர் வருவாங்க, அல்லா தாபுது இல்லா ஐயாகு, அவனை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்றும், ஒபில் வாலிதன் எஹசானா, பெற்றோரை நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? பெற்றோரை பார்த்துக்கிறங்க.